இந்த மாசமா இருக்குது தெரியாது. வீட்டு வேலைக்கு போயிடுவேன் 6 மணிக்கெல்லாம். பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. கர்ப்பமாவதுக்கு கல்யாணம்லாம் தேவையில்லையா? தங்கச்சி என்ன சொல்றான்? என்னோட சேர்ந்து இன்னொரு உயிரை துடிச்சிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு ஒய்ஃப் குழந்தை அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரியும். தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? உனக்கு யாரு போன் வாங்கி கொடுத்தது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. ரொம்ப பாசம் தான். ஆனா ஒண்ணு செத்து போயிடணும் இல்லை நான் சாப்பிடணும். அதுதான் ரெண்டுத்துல யாரும் நடந்தது. சாவு சாவும்ல. வேற எங்கம்மா போவீங்க? ஹோட்டலுக்கு போவீங்களா? ஹோட்டலுக்கெல்லாம் போவோம். அப்புறம் அங்க ஆஞ்சநேயர் கோயிலுன்னு ஒரு காடு இருக்கு. அங்கதான் இட்டுட்டு போய் பிரதருக்கு புதருக்குள்ள என்ன வேலை? அவன் தான் கட்டிக்கிறேன்னு சொன்னான். சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? கட்டிக்கிறேன்னு சொன்னா இந்த மாதிரி காட்டுக்கு தான் போறதா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. சுதான்னு எனக்கும் தெரியும். உங்களுக்கு யாரு? ஐயோ, அந்த கருமத்தை நினைச்சாதான் மனசு கருக்குன்னு இருக்குது. எப்படி அவ கர்ப்பமானா? என்ன தெரியும்? நானா வேலைக்கா புடிச்சேன். அது தெரியல. உனக்கு தெரியாது? அவ மூஞ்சி பார்த்து சொல்லு. சாரி, எனக்கு தெரியாது. ஆஞ்சநேயர் கோயில் தெரியாது. அஞ்சனா கோயில் தெரியும். அது வேற தானே. இடுப்புல எட்டி போச்சுன்னா செத்து போயிரு. ஓடி போயிரு. அங்க காடு யாருக்கு? காடு யாருன்னு எனக்கு கேட்டேன். தம்பிக்கு எல்லாத்துக்குமே சிரிப்பு தான். ஆனா தம்பி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். நீ வாங்கிட்டு வரலையாடா? 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா? ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான் ரவுடி. வசதி இல்லாதவங்கன்னா எங்கன்னா அவ்வளவு இலக்கணமா போச்சா? மனுஷ உயிரின்னு அவனுக்கு போச்சோம். சீக்கிரத்துக்காக இப்படி ஒரு பழிய போடுறதா? யார்? நானு கெடுத்தேன். நீ பார்த்த. அவன் அண்ணா உட்காந்துருக்கான். உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? சீன்ல யாரும் தெரியாது மேடம். ஒழுங்கா பேசதும் புரியல. இவன் தான் சொல்றான். இந்த வரலையா மட்டும் கேட்டுப்போம். இதெல்லாம் ஒரு காரணம். சைக்கிள் ஒன்னு பார்த்தேன்னு சொல்றான். பைக்ல எல்லாம் நான் போனதே கிடையாது மேடம். உங்களை மெட்ராஸ்ல இவன் தான் வந்து பைக்ல வந்து ஆமி வேற டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டு போறேன். வாய் பயமா இருக்கிறது. பொண்ணு ஏமா அடிக்கிற? சோடா ஊத்தி அடிக்கிறீங்கன்னா ஃபாரின் அடிக்கல மேம். பயமா இருக்கு எனக்கு நீ பண்ணறத பார்த்தா. என்னடா அப்படியா? போக்குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. செங்கல்பட்டு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் நாட்டார்காடு சவுத்தார்காடு எப்ப மச்ச வரைக்கும் பார்த்தோம் நானு. என் மூஞ்சில ஒருத்தர் நலங்க வச்சிட்டான். வந்தேன். யாரு கூட? சீனு வந்து நிட்டுன்னு போனா. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். இன்னும் கூட போயிருக்கான். அவன் போன்ல பேசியிருக்கான். அவன் கோவில் கிட்டன்னு போயிருக்கான். உட்றாதீங்க சப்போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அடிக்கிறேன் போ. அப்படியே போயிட்டு அதே ஹாஸ்பிட்டல் இன்னும் போ. தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி. இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க. நான் நல்லா மாதிரிதான். எங்க நல்ல மாதிரி வளர்த்த நல்ல வாட்டமா. சாமி நம்ம பார்த்து கல்யாணம் ஆனது அவள்கிட்ட சொல்லவே இல்லையா? மறந்துட்டேன். காணாய் ஒரு குழந்தை இருக்குன்னு தெரியும் மேடம். தெரியாது மேடம். உனக்கு என்ன தெரியும்? படிக்க தெரியுமா? இவன் தான் என்கிட்ட பழகி அவங்க அதுக்கப்புறம் தான் இவங்களே தான் கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நானே போனேன். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. பாத்தியம்மா அந்த பொண்ணு? 7 மாசம் கர்ப்பம். சக்தி வேளாள. குழந்தை இருக்குல்ல? 1.5 வயசு குழந்தை. ஆஹா, இது வேறயா? வீட்டுல பொம்பளை குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்ணிருக்காங்க. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. ஒரே தான் அது. இல்லன்னு சொல்றேன். இப்ப இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. இருக்கு ஆனா இல்ல. அடிச்சு சொன்னாங்க. அடிச்சு கேட்டீங்களாம்மா? கிக்கான ஃபிகர்னு பார்த்தா இது மக்கான ஃபிகரா இருக்குது. உனக்கு அண்ணன் இருக்கானாமா? அக்கா தான் நடந்தது சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் நம்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காதீங்க. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப போற ஆனா திரும்பி
அமுகு டுமுகு அமால் டுமா